ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்க. சென்னையில் இருக்க நொளம்பூரில் நம்ம வந்து ஒரு சென்னை டர்ஃப்னு சொல்லிட்டு ஒரு டர்ஃப் இருக்குது. அங்கே வந்து நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். என்னடா நீ ஸ்டிச் பால் அப்படி இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் வந்துட்டேன்னு பார்த்தா சும்மா டென்னிஸ் பால் நம்ம ஸ்டிச் பால் தான் டெய்லி ஆடணும். டென்னிஸ் பால் எப்படியோ மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி எப்படியோ டர்ஃப் அந்த மாதிரி போகலான்னு தான் வந்தோம். என்னடா அவனுக்கு செமஸ்டர் நடந்துருக்குது, காலேஜ் எக்ஸாம்னு சொல்லிட்டு போயினுக்கிறாங்க. நீ பார்த்தா காலேஜ் ஜாலியாக டர்ஃப் நட்ஸ் அப்படி சுற்றி நிற்கிறேன்னு பார்த்தா என்ன கைஸ் பண்ணுறது, செமஸ்டர் தான் இப்போ 2 நாள் லீவ் கொடுத்துக்கிறாங்க படிக்க சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் தான் படிச்சுக்கிறோம், அவ்வளோலாம் படிக்கல. படிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு வீட்டில் கூட சொன்னாங்க செமஸ்டர் எக்ஸாம் உட்காந்து படி மூட்டு நம்ம கிரிக்கெட்லாம் அப்புறம் பார்த்து விளையாடினாங்க. நான் சும்மா வந்து நான் விளையாடலாமேன்னு சொல்லிட்டு கையில் ஊந்து டர்ஃபுக்கு வந்திருக்கோம் கைஸ் இங்கே சரியான சம்பவம் கைஸ். இந்த டர்ஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஆக போது ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஆக போகுது. லைட்டாக அப்பப்போ தான் வீடியோ எடுக்க முடியும், அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுவும் நம்ம வந்து அவங்கவுங்க 6 ஓவர் 7 ஓவர் தான், அதுக்கே 80-90 அடி கீஸ்ட்டானுங்க 6-4ன்னு சொல்லிட்டு. நான் என் பங்குக்கு ஒரு 4-5 6 அடிச்சு விட்டேன், அது போது எனக்கு. கைஸ் டு பி ஆனஸ்ட், நான் சீரியஸாக சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக தான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்ல. நான் வந்து 4-5 6 அடிச்சேன்னு சொன்னது விளையாட்டு இல்லை. ஏன்னா நான் வந்து போகும்போது ஸ்கோர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் போகும்போது ஆடினது நான் ஒரு 2 மேட்ச் ஆடினேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா 4 பால் தான் ஆடினேன். அதுக்கு மேலே வந்து ரன் அவுட் ஆகிட்டு நான். அதுக்கு 2 ரன் அவுட் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு. அது கிட்ட இருக்கா கிரீஸ் வேறு, அது வேறு ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், ஃப்ளாட்டாக வேறு இருக்குது. அதெல்லாம் மேலே போய்ட்டு கரெக்டாக கீழே வருது, அதனால் பிடிச்சி அழகாக அடிச்சிடுறாங்க ஸ்டம்பில். அதனால் வந்து டு பி ஆனஸ்ட் நான் வந்து 3 பால் 4 பால் 6 அடித்தேன், கண்டிப்பாக அடிச்சிருந்தாது. அதில் வந்து நான் ஒரு பால் ரன் ஓடினேன். அந்த ரன் ஓடுற நேரத்தில் தான் அவுட் ஆனேன். அதை தவிர்த்து மிச்சலாம் 6-4 தான் நான் இறங்கினதுலேருந்து அடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் டீம் ஆளுங்களும் நல்லா ஆடினாங்க, நானும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தோம். நல்லா மேட்ச்சில் குரூஷலாக தான் போயிட்டு இருந்தேன். எல்லாம் சிங்கிள் டபுள் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி நல்லா தான் ஆடி இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள் கிரீஸு. அதுவும் இல்லாமல் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அவன் வந்து ஓடி வந்து பால் பிடிக்கிற வழிக்கு வந்துக்கிறாங்க. அது வந்து ரொம்ப இதாக இருக்குது, அதோட சிரிப்பு. அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக போகும் மேட்ச் பார்த்தோன்னா ரொம்ப ஃபன்னாக போச்சு. அதுக்கு மேலே அதுவும் இல்லாமல் வந்து ஹைட்டாக இருக்குன்னு தான் ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால் ஃப்ளாட்டாக இவர் வேறு ஒரு சைடு கமெண்ட்ரி சொல்லுறாரு, அந்த சைடு ஆடி இந்த சைடு ஆடி ஸ்ட்ரைட் ஆடி அப்படின்னு இவர் ஒரு சைடு கத்திட்டு இருக்காரு, நம்ம ஒரு சைடு பேசுகிறேன் உட்காந்துக்கிறோம். அதில் ஜாலியாக செம்ம ஃபன்னாக போச்சு கைஸ் இன்றைக்கி டர்ஃபு. நான் டர்ஃபை பற்றி இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் நான் போடுறேன், அதை வந்து என்ன பாருங்க கைஸ் இருக்கிறதுல ஃபன் என்னென்னா, நான் வந்து ஸ்டிச் பால் ஆடி அதுவும் இல்லாமல் வந்து ஸ்டிச் பாலில் போகிற மாதிரி சுற்றி போடுறேன். அதில் ஒரு 2-3 பால் வந்து நல்லா போச்சு. மிச்ச பால் ஒரு 2 பால் 3 பால் நம்ம தூக்கி அடிச்சிட்டானுங்க. ஆனால் ஃப்ளாட்டாக அடிக்கல, ஒரு 2-3 பால் தூக்கி ஹைட்டாக அடித்தாங்க. ஒரே ஒரு பால் ஃப்ளாட்டாக ஒரு 6 ஒன்று போச்சு கைஸ். அதை தவிர்த்து நான் வந்து டர்ஃபில் ஆடும்போது வந்து நான் கார்பால் ஸ்டாண்ட்ஸில் நின்று ஆடினேன். அது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆட வந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் எப்பவுமே டர்ஃபில் ஆடும்போது கொஞ்சம் காலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக காலை வச்சு ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கி ஆடுங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏரியா முன்னாடி வந்து ஓப்பனாக பால் வரும், அப்படியே அழகாக பிக் பண்ணி அப்படியே மிடில் ஆஃப் த பேட்டில் போய்ட்டு கரெக்டாக அடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓப்பனாக நின்று அடிக்கலாம். கரெக்டாக காலில் பெருசாக இருந்தால் நல்லா ஓப்பனாக நின்று அடிக்கலாம். எப்போவுமே காலை வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்க வச்சுக்காதீங்க, ஏன்னா அது டர்ஃபு. அதனால் வந்து ஓப்பனாக நிற்க வச்சு காலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓப்பனாக அடிங்க. அப்போ தான் 6-4 நல்லா போகும் பால் கைஸ். காலை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதிலும் ஓப்பனாக ஏரியாவில் ஓப்பனாக பாலை வர வச்சு கிளியராக ஹிட் பண்ணுங்கள். மிடில் ஆஃப் த பேட்டில் அடிங்கன்னு சொன்னது வந்து நான் டர்ஃபில் ஆடுறது. அந்த மாதிரி இடத்துல ஆடும்போது ஃப்ளாட்டாக தான் அடிச்சாகணும்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அப்படி தான் ஆடணும் கைஸ். ஸ்டிச் பால் வேறு, டென்னிஸ் பால் வேறு. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் டர்ஃபில் ஆடும்போது ஃபண்ணுக்காக ஆடுவீங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நான் சும்மா என்ட்ரன்ஸில் வரும்போது எடுத்தேன், தப்பாக வந்து வீடியோவை எடிட் பண்ணும்போது தப்பாக இந்த ஷார்ட்டை நான் போட்டேன் கைஸ். எப்பயுமே முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள், டர்ஃபில் நீங்கள் எப்போ ஆடும் போதும் பாலை வந்து வர விட்டு பேக் ஃபுட்டில் போய் ஃப்ளாட்டாக அடிக்க பாருங்கள். ஹைட்டாக அடித்தா எப்படியும் மேலே பெட்டி கீழே வந்துடும், ஃப்ளாட்டாக அடிக்க பாருங்கள். அதே மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்காதீங்க, ரொம்ப வைடாக நிற்காதீங்க, ஓரளவுக்கு ஸ்டாண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்குன்னு நான் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னால் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வசதியாக இருந்தால் அப்படி ஆடுங்க. அப்படின்லாம் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி தான், அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து டர்ஃப்னால எப்படி ஃபன்னாக கூட அடிக்கலாம், எப்படி வேணால் அடிக்கலாம். ஆனால் நான் சொல்ல என்னோட டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு பாலை வரும்போது பேக் ஃபுட்டில் நவுந்து போய் பாலை பார்த்து ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக அடிங்க. எப்பவுமே நீங்கள் டர்ஃபில் ஆடும்போது சைடில் அடிக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிற சைடில் அடிக்காதீங்க. அதே மாதிரி தூக்கி ஹைட்டாக அடிக்காதீங்க. ஹைட்டாக அடித்தா ஒன்று நீ மேலே பட்டு கீழே வந்துடும், சைடில் அடித்தா பிடிச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் கையில் தான், சைடில் பட்டு வாலில் பட்டு கையில் தான் வரும். ஸ்ட்ரைட்டாக அடிக்க பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக அடிக்க பாருங்கள். அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். டர்ஃபில் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்க பார்க்கணும். நீங்கள் வந்து எப்படி இல்லைன்னா பால் சைடாக போனால் கூட பேட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூக்க தான் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க மாதிரி தான் பாருங்கள். அப்போ தான் பால் நல்லா 6-4 போகும். நான் அடித்த 4 6 4 4 வந்து அந்த மாதிரி தான், 4 6 4 4 அடித்தது 4 பால் ஆடினேன். அதில் நான் ஒரு 3 6 ஒரு 2 4 அந்த மாதிரி ஆடிருப்பேன். அதை நான் வந்து அடித்ததெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் அடித்தேன். முக்கால்வாசி ஷாட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடித்தது தான் வந்து போச்சு. சைடில் அடித்ததெல்லாம் சைடில் ஒரு ஷாட் வாலில் பெட்டு போச்சு, ஆனால் அது 4 தான் சொன்னாங்க. அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க பாருங்கள், ஃப்ளாட்டாக அடிக்க பாருங்கள், ரொம்ப தூக்காதீங்க. ஒரு பவுலரோட ஹெட்டுக்கு மேலே கொஞ்சம் மேலே வச்சு தூக்குனா போதும், பால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் 6 தான். அதுக்கு மேலே தடுக்க முடியாது. யாரால இருந்து எல்லாம் டைவ் அடித்தா கூட கையில் சிக்கலாம், இல்லாட்டி லக்குன்னா நீங்கள் 6-4 தான். அதனால் வந்து
டர்ஃபில் ஆடுறது எப்படின்னு சொல்லிட்டு கூட நான் டிப்ஸ் சொல்லிட்டேன் கைஸ். இதுக்கு மேலே வந்து இது நொளம்பூரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அதனால் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான். அதனால் வந்து இனிமேல் போக நான் வந்து விளாக் போடும்போது இது எந்த இடம் என்னன்னு ப்ரீஃப்லியாக நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நான் மேட்ச் விளாக் கூட அடுத்த வாட்டி நான் போடுறேன். இந்த டர்ஃபில் எப்பயாவது ஆடும்போது போகலான்னாங்க. அப்போ போகும்போது நான் வந்து மேட்ச் விளாக் நான் போடுறேன். அப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள் கைஸ். நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதுவும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் சில விஷயம்லாம் சொல்ல மறந்துருப்பேன். அதனால் வந்து தப்பாக நினச்சிக்காது. நான் டக்குன்னு வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதால நான் வந்து இதுக்கு பண்ணுறேன். அதனால் எடிட் பண்ணணும், காலைல வீடியோ போடணும், நைட்டை உட்காந்து 12 மணி ஆகுது எடிட் பண்ண உட்காந்துருக்கேன் கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பேட்டிங் ஆனதில் நான் இல்லை கைஸ். நான் ஆடும்போது யாரும் வீடியோ எடுக்கல. அதனால் இது மற்றவங்க ஆடின வீடியோ தான் கைஸ். நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா வந்து கண்டென்ட் வந்து கவர் பண்ணணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். அதில் எல்லோ கலர் சட்டை போட்டு ஆடினா ஒரு ரேகன்னு ஒரு பையன் தான், ஆனால் நான் இல்லை கைஸ். நீங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டீங்க. இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். இதோட வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சைனிங் அவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.